ஹாய் டி. ஹாய் டி. 5th மந்த் முடிஞ்சிருச்சுல, செக்கப் போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? போன வாரமே முடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே பண்ணலனாலுமே ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இன்னொரு நாள் பேசட்டுமா? இந்த மாதிரி நிறைய பிரெக்னென்ட் விமன் எப்பவுமே எந்த வேலையுமே செய்யலைனாலுமே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு ரீசன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிரெக்னென்ட் விமன் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்க பாடியில உங்க குழந்தை வளருது, கூடவே உங்க பிளசண்டா டெவலப் ஆகுது, அண்ட் உங்களோட பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, உங்களோட எல்லா ஆர்கன்ஸ்லுமே ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இதனாலே உங்க பேசிக் மெட்டபாலிக் ரேட் 15 to 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாம சில பிரெக்னென்ட் விமனுக்கு அனிமியா இருக்கும், சில பேருக்கு நைட்ல ப்ராப்பரா தூங்க முடியாது. இதனாலயும் அவங்களுக்கு டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க என்னடா அடிக்கடி ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டுட்டே இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அது எல்லாமே உங்களோட பேபியோட ஹெல்தி டெவலப்மெண்ட்காக உங்க பிளசண்டா யூஸ் பண்ணிடும். அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எந்த வேலையுமே செய்யலைனாலுமே உங்களுக்கு டயர்டாவே இருக்கும். இந்த டயர்ட்னஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கோங்க. அண்ட் சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் வாக்கிங், யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் நல்லாயிருக்கும்.